பன்னீர் டிக்கா 2 பீசஸா? ஆமா சூப்பர். அது ரொம்ப திக்கா இருக்கு. பிரெட் மேல இண்டல என்னோட போடுறது மறு ஜென்மத்தை திரும்பி தொட்டு வந்த மாதிரி இருக்கு. இதே போடு எனக்கு. எனக்கு எது ஸ்டார்ட் பண்ற ஃபர்ஸ்ட்? தாலி. எது கொடுக்கலான்னு இருக்கு? தாலி. தாலியா? சோ ஓகே எடு. ஏய் தாலில என்னென்ன இருக்கு சோ பாரு. கைஸ் பட்டேலா ஹவுஸ் சேத்பேட்ல இருக்கு. ரைட்டா? வெஜ் மட்டும் தானே இது, நான்வெஜ் கிடையாது. தாலினாலே வெஜ்ஜலாம். தாலினாலே வெஜ் தான். அப்படி கிடையாது. ஏன் நான்வெஜ் தாலி இருக்கு? நான் சொல்றேன். இது வந்து வெஜ் பட்டேலா ஹவுஸ். ஸோ நான்வெஜ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கு. நீங்கள் பாருங்க பயங்கரமாக இருக்கா. ஸோ இவ்வளோ டிஷ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது வந்து தாலி 400. இது வந்து தாலியோட இது வந்து 120 அது கூட நம்ம அந்த ஸ்டஃப்டு நான் அப்புறம் வந்து இதுவும் அது கூட வந்ததா காம்போ? எது கூட வந்தது? தாலி கூட. தாலி கூட தான் வந்ததா? நூடுல்ஸ் அக்கா நூடுல்ஸ். எனக்கு வந்து வெஜ் பிரிஞ்சி லைட்டாக எனக்கு நான் போட்டுக்கிறேன். இந்தா இது ரைத்தா கிடையாது. ரைத்தா தான். பட்டர் மில்க் இன்னும் வரல. அது கூட இந்த ஆனியன் எடுத்துக்கிறேன். இது ஒரு காம்போ பாரு இப்படி இருக்கு. இது வெஜ் பிரிஞ்சி மாதிரியே இல்லை. ஆமா தாலினா அதில் உப்பு இருக்காது போல இருந்து. ஸோ இது அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. நான் இது கேட்கவா? ஆனால் நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மசாலா வந்து யூஸ் பண்ணுவோம். நானே லெமன்ல எதுக்கு யூஸ் பண்ணேன்? நம்மள குழம்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இவங்க பச்சை கொடுத்துருக்காங்க. இல்லை மோஸ்ட்லி அப்படி தான் சாப்பிடுவாங்க. இந்த நூடுல்ஸ் நேம்னா அக்கா நூடுல்ஸ். அக்கா நூடுல்ஸ். ஓகே இதுலேருந்து எதனா ஒன்று. இது என்ன பன்னீர் டிக்காவா? தாலி கூட வராது. சப்ஜி சப்ஜி. இது எது? சப்ஜி. இந்த பன்னீர் கூட எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஃபீல் ஆகல. ஓகே தான். அது என்னது நீ சாப்பிடுவ? சப்ஜி. அது போடு. நானே தான் போட்டுக்கணுமா? நீ போட மாட்டியா? விடு விடு விடு. ஓ மை காட் சூப்பராக இருக்குடா. அவ்வளோ நல்லா இருக்கா? ஒரு கிளாரிட்டியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. டேஸ்ட்னா இப்படி தான் இருக்கணும். சப்பாத்தி செம்ம சாஃப்டா இருக்குல்ல ரொட்டி. ஆமா இங்க வந்து எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான பட்ஜெட் தான். 400 300 700. டோட்டல் பில்லு வந்து 1020 ஸோ மஸ்ட் ட்ரை அப்படின்னு எதையும் சொல்ல மாட்டேன். இன்னும் நான் நிறைய சாப்பிட வேண்டியது. எது சாப்பிட்டு எது சொல்றேன்னா அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியான சாஃப்ட். இங்க பாரு சரியான சாஃப்ட். கை பக்கம் சூப்பர். அது ரொம்ப திக்கா இருக்கு. பிரெட் மேல. ஓகேடா. வேற எதனா நான் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கா? இது என்ன? இதுதான் நான் ட்ரை பண்ணிட்டேன். இது வந்து தால். ஓகே சப்பாத்தி கூட இவ்வளோ விஷயம் தராங்க பாருங்க. இதெல்லாம் வந்து காம்போல வருது. தாலியோட காம்போ. தேங்க்யூ. இது பர்ஃபெக்டா நம்ம இது அந்த பருப்போட இது பருப்பு நல்லா அரைச்சு போட்டுருக்கானுங்க. உங்க பருப்பு மட்டும் பருப்பு தான் சேர்த்துப்பாங்க. ஆமா ஆமா ஒன்லி வெஜ் தான், நான்வெஜ் கிடையாதுங்க. பஞ்சாபி ஹோட்டல். ஆமா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். பஞ்சாபி ஹோட்டல் ஃபுல்லா எல்லாம் நிறைய டிஷ் வச்சிருந்தாங்க. திட்டே இருக்கு. ஜூஸ், டெசர்ட்ஸ், மொஜிட்டோ, பீடா சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கு. பட்டர் பால் நிறைய போட்டிருக்காங்க. இது பார்த்தா கிரேம்ஸா இருக்கு. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது மசாலா பன்னீர் டிக்கா 2 பீசஸா? ஆமா. இங்க பாரு கிரேவில பாரு இவ்வளவு பெரிய பன்னீர். என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு பண்ணி நான் சாப்பிட்டதே இல்லை. செம்ம சாப்பிட்டு தொண்டையில என்னோட மறு ஜென்மத்தை திரும்பி தொட்டு வந்த மாதிரி இருக்கு. நான் உள்ள போயிட்டு வருதுலாம் உள்ள போறதே தெரியல. சாப்பிட்டு பாரு செம்மையா இருக்கு. சாப்பிட வாயில இருக்கா? பொறுமையா சாப்பிடணுன்றது எடுத்து உடனே லபுக்கு 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 லபுக்குன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும்?
செம்ம டேஸ்ட். ம் டேஸ்டாக எனக்கு வெஜ்ஜே பிடிக்காது. ஆனால் இப்போ வெஜ்ஜு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. வெளியே வெஜ்ஜுனோடனே வெஜ்ஜா ஐயோ நான் வரமாட்டேன் நீ வா வந்து சாப்பிட்டு பாரு உனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா என்ன பஞ்சாபி தான். பஞ்சாபி ஸ்டைலில் எல்லாமே பண்ணுறது நல்லா தான் இருக்கும். இதோட பேர் நான் தெரியலையே, ஆனால் இது நல்லா இருந்தது. நான் இது உங்களோட வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்து சாப்பிட்டேன். இது பேர் என்னன்னு தெரியலையே, ஆனால் செம்ம டேஸ்டாக இருக்கு. ரெண்டுல ஒன்று. இது வந்து ஸ்மால் கார்ன் இருக்குல்ல, கார்ன் பேபி கார்ன் அதில் பண்ணியிருக்கானு வேற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கு. இது மஸ்ட் ட்ரை. சாப்பிடு. எது மட்டும் குலாப் ஜாமுன் இருக்குல்ல, சுகரே இல்லாம எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்தா எப்படி இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணா மொறு அந்த எண்ணெயோட ஒரு சூவினஸ் வரும்ல, அந்த மாதிரி. கரெக்ட். நான் அதை தான் சொல்லலாம்னு வந்தேன். ஆனால் பட் என்ன அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. டேஸ்ட் வந்து நாக்கில் ஓடினால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அவள் சொன்னது கரெக்ட், அது அப்படியே தான் இருந்தது. ஆனால் இந்த பன்னீர் என்னன்னே தெரியல, எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் வாய் ஊடுது. இதை எடுத்து வாயில வெயிடா இருந்து பண்ணிட்டு இருக்கா. ஏன்னு இதுக்கே வயிறு ஃபுல்லாச்சா? நான் சாப்பிடுவேன். நான் ஸ்டப்டு நான் வேற இருக்கு. இது சாப்பிடவே இல்லையே. பன்னீர் கிரேவி அந்த ஸ்டப்டு நான் சாப்பிட சூப்பரா இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையுமே கலந்து அடிப்போம். நம்மளுக்கு என்ன இருக்கு இருக்கு பையில. ஸ்டப்டு நானுக்கு நல்லா இருக்குமா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஐயோ, நான் இன்ன வரையும் என் லைஃப்ல இத்தனை சப்பாத்தி இத்தனை சாப்பிட்டதே கிடையாது. ஆனா 3 சாப்பிட்டனால அது பரா உங்க ரைஸை கம்மியா இது பண்ணிட்டு இந்த மாதிரி மாவாயிட்டு அதிகமா எடுத்துப்பாங்க போல. அக்கா வெயிட் பண்றாங்க ஒரு அக்கா நூடுல்ஸ். எனக்கு அந்த நூடுல்ஸ் பார்த்தா கிரேவிங்ஸா இருக்கு. ஓ மை காட். அது லைட்டா ஸ்பைசியா இருக்கும். லிட்டில் பைட் ஆஃப் சுகர் இருக்கும். இதுவா இருக்காதா? அதை ட்ரை பண்ணி கொடுத்து என் வயிறு ரொம்ப ஃபுல் பண்ணி தான் பாக்குறா சத்யா. ஆனா அது இங்க நடக்காது. என்ன பண்றது தப்புன்னு தோணல. இல்ல அவங்கள நான் ஹெல்ப் பண்ணா கூப்பிட்டுருவேன். ஆனா நான் அந்த ஹெல்ப் நான் அவங்கள பண்ண விட மாட்டேன், நானே பண்ணிப்பேன். ஸோ அவங்க நிற்கிறது எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அதனால டீசெண்டாக சொல்லிட்டேன், நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு. சத்யா இது சாப்பிடு, சூப்பராக இருக்கு. மாதிரி காரமாகவும் இருக்கு. ஆனியனை போட்டு பீஸாக வெட்டி போட்டுருக்கானுங்க, அது செம்மையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இங்க இருக்க ஆம்பிஷன்ஸை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். சரி இங்க பாருங்க, சைக்கிள்ல வச்சிருக்கானுங்க. சொல்லு. சைக்கிள் வச்சிருக்காங்க. அங்க வந்து வீல் சேர் மாதிரி, மாட்டு வண்டி மாதிரி ஒரு வீல் சேர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. மேல பாத்தியா? மேல போட. அதான் நம்ம பஞ்சாப்ல போனா ஸ்ட்ரீட்ல கூட இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ல எப்படி இருக்குமோ அது அப்படியே வந்து இந்த ஹோட்டல்ல பண்ணியிருக்கிறாங்க. சேத்பேட்டில் இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நல்லா இருந்தது. இன்னும் இது ஒன்று ட்ரை பண்ணல, இதையும் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். மற்ற எல்லாமே சூப்பராக இருந்தது. வெஜ்ஜில் வந்தீங்கன்னு வெஜ்ஜினாலே எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜில் போயிட்டோன்னு வைங்க, சில விஷயம்லாம் வந்து போடலன்னா அதுக்கு அந்த டேஸ்ட் வராது. பட் வெஜ்ஜில் வந்து அது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நல்லா வெஜ்ஜை போட்டாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால எந்த ஹோட்டலில் போனாலும் நான் வெஜ்ஜை மட்டும் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. சைலண்டாக சாப்பிட்றாங்க மேடம். என்ன போட்டு ஃபைனலாக ட்ரை பண்ணிடலாம். சிங்கிள் கையால எப்படி போடுறது? சிங்கிள் கையால போடுறது.
ஆனா இதுக்கு எதுவுமே சாஸ்லாம் எதுவுமே கிடையாதா? டொமேட்டோ சாஸ், வெஜ் சாஸ் எதுவுமே கிடையாதா? அது இருக்கே எங்க இருக்கு? புதினா. ஓ இதானா? ஆமா. இப்படியாடா சாப்பிடுங்க பஞ்சாப்ல? அடை ரொம்ப மோசம்டா நீங்க. அக்கா நூடுல்ஸ் அக்கா நூடுல்ஸ் சாப்பிட்டு பாரு. சத்தியமா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். சாப்பிட பார்ப்போம். வாவ். ஆமா டவுட் சார் கல்லுச்சு. நான் அதை போட்டு சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் இதோட டேஸ்ட் எனக்கு அடிபடுற மாதிரி இருக்கு. நூடுல்ஸோட டேஸ்ட் எனக்கு அடிபடுற மாதிரி இருக்கு. நான் சொல்லுவேன் அதோட டேஸ்ட் என்னன்னு. தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீ சொல்றதுக்குள்ள நானே சொல்லிடுறேன். தனியாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. அந்த ஒரு மாதிரி கிரீன் சட்னி ஊற்றுறாங்க. கேப்சிகமும் கேபேஜ் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமா இருக்கு. அதோட அதோட எசன்ஸ் ஃபுல்லா இறங்கி இருக்கு. இது பாரு எல்லோ கலர் கேப்சிகம். நறுக்கணும் பண்றானுங்கப்பா ஒரு விஷயமா பார்த்து பார்த்து. நாள் தான் நம்ம கிட்ட இருந்து இவ்வளவு துட்டை புடுங்குறானுங்க. பரவாயில்ல ஒர்த்து தான். நூடுல்ஸ் நல்லா இருக்குப்பா. தனியா நான் சாப்பிடுங்க. சொன்ன ஃப்ரேக்ரன்ஸ்ல இருக்கா? டொமேட்டோ சாஸ் இருக்குமா? டொமேட்டோ சாஸ் இருக்கு. நீ தான் கேட்கல. இங்க பாரு இங்க பாரு. சாப்பிட்டியா? மிளகா வீடியோல மட்டும் அப்படியே நல்லா கிங்க மாதிரி பண்ற. எனக்கு பார்த்தோம்னா அது ரொம்ப பிடிக்கும். காலி ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம். இது வந்து தனியாக ஆர்டர் பண்ணது, இதையும் தனியாக ஆர்டர் பண்ணது, இதையும் தனியாக ஆர்டர் பண்ணது. தேங்க்யூ மேம். சத்யா சாப்பிட முடியாது. நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி வெஜ் நூடுல்ஸ் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஒரு மாதிரி ஜூஸியாகவும் இருக்கு. காரம்லாம் ஸ்பைசிலாம் வந்து அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. இல்ல ஸ்பைசி வந்து நம்ம கேட்கறத பொறுத்து. ஸ்பைசி வேணுமா மீடியம் வேணுமான்ட்டு. ஆமாம் ஆமாம். ஸ்பைசி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஸ்பைசி போட்டுக்கலாம். நாங்கள் மீடியமாக கேட்டோம். மீடியம் தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கு. மீடியமாக சாப்பிடுங்க. எவ்வளவு பட்டர் பார். அது சாப்பிடவே இல்லையா நம்ம இன்னும்? ஸ்டப்டு நான் ஒன்றும் இல்லை நார்மல். அப்போ காட்டுறி இன்னும் சாப்பிடவே இல்லைன்னா சாப்பிட்டு பார்க்கணும்ல. சாப்பிட்டு பார்த்து மக்கள் ஸ்டப்டோட இருக்கு. டோர்மவி அவ்வளோதான். பன்னீரோட வச்சு ஒரு அம்மா அம்மா வேண்டியதான் இவனு. சூப்பர். அது உள்ள வச்சிருக்க ஆளோட வச்சு சாப்பிடும் சூப்பராக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் இந்த பன்னீர். ஸோ இதில் எதுவும் அவனோட பெஸ்ட்டு. இதுல தான் இருக்கேன் நான் இன்னும். இதுலயே தான் இருக்கேன். இதோட டேஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கு, போக மாட்டேங்குது. அப்படியே அது பேர் என்னது? ரொட்டி தாலியோட வருது. சப்ஜி டால். நூடுல்ஸ் ஒன்றும் சாப்பிடலையா? சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. எல்லாருக்குமே ரொட்டியும் பிடிச்சிருக்கு. இதுவும் அக்கா நூடுல்ஸ். எனக்கும் அக்கா நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை அக்கா நூடுல்ஸ். அதான் நானும் சொன்னேன். அக்கா நூடுல்ஸ் தான் நானும் சொன்னேன். ஸோ இது வந்து சேத்பேட்டில் இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய டிஷ் இருக்கு, அதையும் நீங்க பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா? நானும் அதை வந்து ட்ரை பண்றேன். சூப் நான் சாப்பிடவே இல்லடா. பிரெட்டோட போட்டுருக்கோம். வீடியோ முடிச்சிட்டு அப்புறம் சொல்றியா அது சூப்பன்ட்டு? நான் இங்க வீடியோ முடிக்கலாம். பிரெட்டோட போட்டு இல்ல, நாளே டேஸ்ட் பண்ணிட்டேன். இருக்கு. தக்காளி தான் ஃபுல்லா. தக்காளியோட சேல்சி தான். ஓகே
ஸோ நீங்கள் இதை தாண்டி வேறு எதனா ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நானும் சாப்பிட்டு எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் அதையும் வந்து சொல்லுங்கள். நான் அதை திரும்ப வந்து சாப்பிட்றேன். நாங்க என்ன புதுசா ட்ரை பண்ணோன்றது நீங்களே சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஓகே, பில்லு எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஆம்பிஷன்ஸ்லாம் தர்ற மாதிரி நீங்கள் லவர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்தீங்கன்னா அவங்க உட்காந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ பாய்.